श्रीशैलदासार्य कृपात्तमन्त्रं श्रीदेवनादार्य दयैकपात्रं वेदार्थविज्ञं सुगुणाभिरामं नारायणार्यं गुरुवर्यमीडे श्रीमते श्रीनारायणतातार्य महादेशिकाय नमः। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अस्मद्गुरु परம்பராயே நமஹ. நேற்று ஸ்லோகத்துல இத மாதிரி பகவான் நம்மிண்டு எது தேவையோ எது கிடைக்கிறதோ அதை வச்சுன்னு இருந்தா போறாதா? அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி அலையணும்? சரீரம் தர்ம சாதனமா இருக்கு. தர்மத்தெல்லாம் உபாயத்தெல்லாம் நொட்டிக்கிறதுக்கு சரீரம் தான் சாதனம். ஆனால் அதுக்கு கூட இப்படிதான் சாப்பிடணும் அப்படிதான் சாப்பிடணும் நியமெல்லாம் வேண்டாம். எது கிடைக்கிறதோ எது நிஷித்தமற்றதோ அதை ஏத்துண்டு நாம இந்த தேக யாத்திரைய பண்ணலாமே அப்படின்லாம் சாதிச்சார். அதுக்கு மேல இப்ப என்ன கேள்வி வருது? இப்போ சில சமயம் சிலது கிடைக்கும், சில சமயம் ஒண்ணும் கிடைக்காமலே கூட இருந்துருமே. அப்பெல்லாம் என்ன பண்றது? ஏன்னா கிடைக்கிறதுன்றது எப்பொழுதும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனா தேக யாத்திரைன்றது போய்தான் ஆகணும், அதை நடத்தித்தான் ஆகணும். அந்த தேக யாத்திரை வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுவாமி ஏத்த தேகாவசானயமாம் தொத்வாதம் பிராபயசயம் சாதிச்சார். அதனால ஏத்த தேகாவசானத்துலதான் இந்த உடம்பு எப்ப முடிகிறதோ அப்பதான் நமக்கு மோட்சம். அதனால நாம இந்த உடம்ப காப்பாத்திட்டுதான் ஆகணும். இருக்கிற பர்யந்தம் நோய் நொடி இல்லாம திருட ஆரோக்கியத்தோட பெருமாள் திருவாராதனம் பண்ணிண்டு பெருமாளுடைய ஸ்ரீசூக்திகளை சேவிச்சுண்டு நம்மளுடைய வாசித்தும் கேட்டும் போக்கினேன் போதுன்னுட்டு அந்த மாதிரி நல்ல பொழுதா நமக்கு போகணும். அதற்கு உடம்பு நன்னா இருக்கணும். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஆகாரம் சாப்பிட்டுதான் ஆகணும். அதனால தேவையாச்சே, நான் எதுவும் வாங்க மாட்டேன் எனக்கு கிடைச்சது போரும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த உடம்புல வர்ற ஜாடராக்னியினுடைய பசி அதை யார் தீர்க்கிறது? அதனால ஒரு ராஜா கட்டெல்லாம் போய் கேட்கலாமே. அந்த ராஜா கட்டெல்லாம் கேட்டு வாங்கிட்டு எல்லாம் சேர்த்து சாப்பிடலாமே அப்படின்னுட்டு கேட்டாக்கா அதற்கு சமாதானம் இந்த 3வது ஸ்லோகத்தினால சுவாமி அருள்கிறார். இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் எனக்கு இது வேணும் அப்படின்னு நான் போய் கேட்டேன்னாக்கா அது தப்பு அப்படின்னு தான் சாய்க்கிறார் சுவாமி. ஒருத்தர் என்ன பண்ற, நான் பாகவதம் சேவிச்சிருக்கேன் உனக்கு பாகவதம் சொல்றேன் அப்படின்னு ஒரு ராஜா கிட்ட போய் சொல்ற ஒரு பாகவதர். ராஜா பார்த்தான், அவருடைய அபிப்பிராயம் என்ன? நான் பாகவதம் சொல்றேன், அதற்கு ஒன்னால் ஆனதை எனக்கு கொடு அப்படின்னு அவர் கேட்கிறார். ஏன்னா குடும்பம் கஷ்டப்படுறதேன்னு. அதுக்கு ராஜாவுக்கு மனசு கஷ்டம். இவர் பாகவதம் படிச்சேன்னு சொல்றாரே, இவர் பாகவதத்துல கணக்கு ஈடுபாட்டோட இருந்தாருனாக்கா இவருக்கு இத மாதிரி தோணுமா? இது வேணும் அது வேணும்னுட்டு. அதனால நீர் இன்னொரு வாட்டி பாகவதத்தை படிச்சுட்டு வரும். இது மாதிரி 2-3 வாட்டி சொல்றான். 3வது வாட்டியோ 4வது வாட்டியோ வரவே இல்லை இந்த வைஷ்ணவர். ஏன் வரல அப்படின்னா பகவானுடைய லீலைகள்ல அவர் அடங்கிட்டார். பகவானுடைய லீலைகளை அனுபவிக்க எதுவுமே அவருக்கு இஷ்டம் இல்லாம போயிடுச்சு. பெருமாளுடைய சிந்தனை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை. பொன்னும் சோர் பருகணியர் தின்னும் வெட்டளையும் எல்லாம் கண்ணன்யம் பெருமான் என்றன்று அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி எல்லா சிந்தனையும் அதுலயே போயிடுச்சு. அந்த மாதிரி இவளுக்கு என்ன ஆகுறது அப்படின்னாக்கா
பகவானை நினைச்சுக்கிறவாளுக்கு இதெல்லாம் தோணாது இல்லையா? இந்த மாதிரி பகவானை நினைக்கிறவாளுக்கு இந்த மாதிரி அல்ப விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு கேட்க கூடாது. அது கேட்டாக்கா அவளுடைய சுரூபமே போயிடுறது. அது சுரூபமே போயிடுறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கூரத்தாழ்வான் அவ்வளவு ஐஸ்வர்யம் அத்தனையும் பெருமாளுக்கு கொடுத்துட்டு தேவிகளோட ஸ்ரீரங்கம் போய் நடந்து போயிட்டு இருக்க. அந்த சமயத்துல இவ பாட்டுக்கு போற, தேவிகளோ பயந்துட்டே வரா. என்ன பயப்படுற, ஏன் உனக்கு பயமா இருக்கு அப்படின்னா, ஒரு நிமிஷம் வா அப்படின்னு மடியை தடவி பார்த்தாக்கா மடிசார்ல ஒரு சொர்ண கிண்ணி, அந்த கிண்ணிய தன்னுடைய பர்த்தாவுக்கு எடுத்துன்னு போறாரு. அவர் எடுத்துன்னு வரா தேவிகள். ஏன் அப்படின்னா அதை ராத்திரி வேண்டதோ அவர் சேர்த்து போயிடும். அதை வாங்கி பிடிச்சி கிடையாது நேரம். இப்ப பயம் போயிடுத்தான்னு கேட்டாராம். ஏன்னா நம்ம கிட்ட இந்த நஸ்வரமான ஐஸ்வர்யம் இருக்கிற பரியத்தான் தான் பயமெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இல்லைன்னா எதுவுமே வராதே. அதன் பிறகு அந்த சிவசாங்க மிஸ்ரர் புறத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ளிட்டார். நித்தியப்படி உஞ்சவர்த்தி தான் பண்றவர். அந்த உஞ்சவர்த்தி பண்ணவர் அவர் என்ன பண்ணாருனாக்கா, மழைன்றதுனால எங்கேயும் போக முடியல, காத்தாலேன்னு ஒன்னும் அம்சையில அப்படியே சயின்ஸ் என்ற கேட்டன் திருமாளிகையில. அந்த சமயத்துல தேவங்களுக்கு மனசு கேட்கல. என்ன வந்தாலும் ஸ்திரீகள் பதிவிரதா சிரோமணிகள் தன்னுடைய பர்த்தா அம்சையில என்னாக்கா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவவும் கஷ்டப்படுறா. ரங்கநாதா உனக்கோசனம் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை அத்தனையும் விட்டுட்டு இங்க உட்கார்ந்து உஞ்சவர்த்தி பண்ணிக்கிறேன், அதையும் இன்னைக்கு இல்ல அப்படியே அடுத்தேன், உனக்கு மனசுல எதுவும் தோணலையா அப்படின்னு ரங்கநாதனும் நினைச்சுக்கிறா. உடனே கொஞ்ச நாளில ரங்கநாதன் நியமனம், அரவணை பிரசாதம் அனுகிரகிக்க சொல்லி அப்படின்னு கொண்டு சமர்ப்பிக்கிறார். அப்போ புறத்தாழ்வான் கேட்கிற, அம்மா நீ ஏதாவது நினைச்சுட்டியா மனசுல? மனசு கஷ்டமா இருந்தது, பெருமாளை நான் நினைச்சுட்டேன், ரங்கநாதனும் நினைச்சுட்டேன். அசரு அவனுக்கு தெரியாதா? நீ கேட்டு அவன் எனக்கு கொடுக்கணுமா? ஒரு பக்தன் என்ன சாப்பிடணும்ன்றது அவனுக்கு தெரியாதான்னா எதுக்கு இப்படி கேட்கணும்? இது கேட்கவே வேண்டாமே. ஏன்னா பகவானுக்கு தெரியும். ஆஹாரோகி மனுஷியானாம் ஜன்மனா சகஜாயத்தை ஏற்கனவே சொன்னோம். நமக்கு இதுதான் அப்படின்னு நியத்தம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது நிச்சயம் பெருமாள் கொடுத்துருவார். அப்படி இருக்கிற சமயத்துல இதை பத்தி எதுக்கு சிந்தனை பண்ணணும்? இந்த சரீரம் இருக்கே, சரீரமானது என்னைக்கா இருந்தாலும் சரி, நேற்றுதான் கீதா பாஷ்யம் சொல்லியிருக்கேன் அடியன், ஜாதஸ்தி திரவோ மிருத்யு திரவம் ஜன்ம மர்த்தஸ்ய தஸ்மாத் அபரிஹார்யர்த்தே நப்தம் சோதித்தும் அர்ஹசி. பிறந்தவனுக்கு இறப்பு நிச்சயம், இறந்தவனுக்கு பிறப்பு நிச்சயம். அந்த பிறந்தவன் இறந்தவன் கூட அர்த்தம் பண்ணல. எந்த வஸ்துவா இருந்தாலும் சரி, பிறப்புன்னு இருந்ததுன்னாக்கா, உற்பத்தின்னு இருந்ததுன்னாக்கா அதுக்கு நாசம் நிச்சயம், நாசம் இருந்ததுன்னாக்கா உற்பத்தி நிச்சயம். அதுக்கு சொற்காரியவாதம்லாம் விசாரம் பண்றக்கே அதெல்லாம் நீ சொன்னோம். இப்ப என்ன, எந்த வஸ்துவா இருந்தா என்ன, அது எவ்வளவு நாள் இருக்கும்? நம்மளால இழுத்து பிடிக்க முடியுமா? எதுக்கு இதை பத்தி கவலைப்படணும்? இதை பத்தி கவலையே பட வேண்டாமே. சுவாமி ஸ்லோகம் உதாரிக்கிறார். உற்பத்தி ஸ்திதி நாசானாம் ஸ்திதௌ சிந்தா குதஸ்தவ யதோத்பத்திர் யதா நாசஹ ஸ்திதிஸ்தத்வத் பவிஷ்யதி அப்படிங்கிறார் தேசிகன். இது சுனிஷ்ட அபிஜானாதிகாரத்துல வருதுன்னு ஞாபகம். உற்பத்தி ஸ்திதி நாசானம், ஒரு வஸ்துன்னு எடுத்துட்டாக்கா அதுக்கு பிறப்பு உண்டு, இருத்தல் உண்டு, இறப்பும் உண்டு. பிறப்பு ஜன்மா லட்சணம் இருக்கிறது, அந்த மாதிரி நாசம் அடைகிறது, மூணு உண்டு. அதுல பிறப்பு நம்ம அதீனமா வந்ததா? அந்த மாதிரி இறப்பு நம்ம அதீனமா வந்ததா? நம்ம அதீனம் இல்லையே. அது
அப்படி இருக்குச்ச அதுவும் நம்ம இஷ்டம் இல்லை, பிறக்கிறது நம்ம இஷ்டம் இல்லை, இறக்கிறது நம்ம இஷ்டம் இல்லை. ஆனால் இருக்கிறது மாத்திரம் நம்ம இஷ்டம்னு நம்ம நினைச்சுக்கிறோமே, இது நியாயமா? இருக்கிறது மாத்திரம் நம்ம இஷ்டமா? அதுக்கோசரம் நம்ம இவ்வளவு பாடுபடுறோமே. யதோத்பத்தி யதா நாசா ஸ்திதி பவிஷ்யதி. உற்பத்தி எப்படியோ நாசம் எப்படியோ அந்த மாதிரியே இருத்தல்றது உனக்கு இருக்கும், அதையும் அவனே பார்த்துப்பான். நம்ம அதையும் என்ன இருக்கு? அப்படி இருக்கும் பொழுது கீழே கிடச்ச தானியத்தை எடுத்து சாட்டா போருன்னு சொன்னாக்கா அது கிடைக்காம போயிட்டா என்ன பண்ணுவ நீ? கிடைக்காம போட்டோம், அதனால என்ன ஆயிடும்? இந்த உடம்பு போயிடும், அவ்வளவுதானே. உடம்பு போனா போறது, எனக்கு நேர மோட்சம் கிடைச்சிருந்ததே, நாம எல்லாரும் பிரபஞ்ச ஆளாச்சு, அதுக்குதானே காத்துட்டு இருக்கோம். அதுக்கு காத்துட்டு இருக்கிறதுனால இது ஆச்சரியமாச்சே. அது அங்க பெருமாள்கிட்ட அர்ஜுனுடைய அபிப்பிராயமா அதை வச்சுன்னு பெருமாள் பத்தி சொல்றேன் நான் கீதையில. என்ன கேட்டாருன்னா, இந்த உடம்பு போனா என்ன, அது அனித்தியம் அனித்தியம்ன்றையே, ஆனால் நாங்க இந்த போகத்தெல்லாம் அனுபவிக்கிறோமே, தோனா பிராமணனா பிறந்துட்டு போனாம எல்லாரும் இந்த மாதிரி சத்விஷயங்கள்லாம் நிறைய சேவிக்கிறோம், மகான்களை சேவிக்கிறோம். அடியனுடைய பாக்கியம் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பரம பாகவதாருடைய சாநித்தியம் எனக்கு கிடைச்சிருக்கு. உங்ககிட்ட இதெல்லாம் நாங்க பேசுறோம், நீங்க சொல்றதை கேட்கிறோம், நாம சொல்றதை கேட்கிறோம், இப்படி பரஸ்பரம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் இந்த உடம்பு கிடைக்கவே தானே கிடைச்சது. இந்த உடம்பு போயிடுச்சுன்னாக்கா அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேள்வி வரைச்ச, அதற்குதான் பெருமாள் வாசாம்சி ஜீர்ணானி யதாவிகாய அப்படின்னு சாதிக்கிறார். இந்த வஸ்திரங்கள்லாம் கிழிஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, உடனே அதை போட்டுட்டு புது வஸ்திரம் எடுத்துக்கிறான். கிழிஞ்ச வஸ்திரத்துக்கு கிழிஞ்ச வஸ்திரத்தை போட்டுட்டு இன்னும் மட்டமான கிழிஞ்ச வஸ்திரத்தை எடுத்துப்பான், புது வஸ்திரத்தை தானே எடுத்துப்பான் அவன். அந்த மாதிரி இந்த உடம்பு போயிடுச்சுன்னாக்கா புது உடம்பு கிடைக்க போறது. ஏன்னா நாம எல்லாருமே பிரபன்னான் யோகிகள், நமக்கெல்லாம் என்னது அப்படின்னா, இந்த உடம்பு போயிடுச்சுன்னா இந்த பொல்லா அழுக்கு உடம்பு இது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க போனா என்ன கிடைக்க போறது? கல்யாணத்தரமான வஸ்திரம் உடம்பு கிடைக்க போறது. இது நாங்க சொல்லல, பிரகதாரண்யகம் சொல்றது. நவதரம் கல்யாணதரம் அப்படின்னு சொல்றது அற்புதமான ரூபம். அந்த மாதிரி உடம்பு கிடைச்சி நாம அனுபவிச்சுமே பெருமாளை. அதனால இந்த உடம்ப பத்தி எதுக்கு கவலைப்படணும்? அவ்வளவு ஒண்ணுமே கிடைக்கலையா, போனா போட்டமே. தேங்கனிக்கோட்டை சுவாமி, வெங்கனிக்கோட்டை சுவாமின்னு சொல்லுவா, நாராயண சுவாமின்னு அவருக்கு திருநாமம். அவர் பிக்ஷைக்கு ஆண்டியுமே போக மாட்டேறான், அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பார். யாராவது இன்னைக்கு பிக்ஷைக்கு எழுந்துடணும், அடைய குடிசைக்கு எழுந்துடணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சுவாமி எழுந்துள்ளார். அன்னைக்கு யாரும் கூப்பிடலையா, சுவாமி என்ன பண்ணுவாரா, உடனே பெருமாள்கிட்ட போய் உபவாசம் பிரார்த்திச்சுருவார். உபவாசம் பிரார்த்திச்சுருவார். ஏன் அப்படின்னாக்கா, நமக்கு என்ன இருக்கு, கிடைச்சா சேர்த்துக்க போறோம் ஆளாகும், இல்லாத போனா எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட உபவாசம் இருந்துருவாரும். உபவாசம் பிரார்த்திச்சுன்னா நீங்க உபவாசம் யாராவது கூட்டா கிடைச்சதுன்னு செய்யறது. எப்படி ஒரு தண்ணிய ஜீவிகளவா நம்ம சேர்த்து வச்சுலாம் பண்றதுக்கு பார்க்கச்ச அந்த யோகிகள்லாம் எப்படி இருந்தாவா? அதனால அவ உடம்ப பத்தி கவலையே படலவா. ஏன்னா உடம்பு அனித்தியானி சரீராணி விபவோனைன சாஸ்வதா, இது அனித்தியமான உடம்பு. இந்த அனித்தியமான உடம்புக்கோசரம் எதுக்கோசரம் நம்ம போராடணும்? எது கிடைக்கிறதோ அதை எடுத்துட்டு ஏதோ தேக யாத்திரை போகணும். ஆண்டையாளை ரட்சிக்கணுமே, குழந்தைகளை ரட்சிக்கணுமே, அதுவும் அவனே பார்த்துக்குவான். அதுவும் எல்லாம் அவனுதான், இன்னொரு தான், நம்ம அதுன்னு எதுவும் கிடையாது. இந்த சிந்தனையே இருக்கட்டுமே. அதனால இப்போ ஒண்ணுமே கிடைக்கலன்னு என்ன ஆயிடும்? மரணம் வரும், அவ்வளவுதானே. மரணம் வந்தா என்ன வந்துடுச்சு? மரணத்துக்கோசரம் நாம கவலைப்படணுமா? அது சுவாமி சாதிக்கிற பிராயேன கிருதகிருத்யத்வா மிருத்யோர்த்விஜதே ஜனஹ கிருதகிருத்யா பிரதீக்ஷந்தே
மிருத்யும் பிரியமிவாதிதிம். மரணத்தை கூட, யமனை கூட பிரியமான அதிதி, நமக்கு பிடிச்ச விருந்தாளி, அக்கா தங்க நம்ம மாத்துக்கு வராளா, எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி அத்தை வரா, மாமா வரா, ஆச்சாரியர் வர, நல்ல சிஷ்யர் வர, இந்த மாதிரி நமக்கு ரொம்ப வேண்டிய பாகவதால் வரா அப்படின்னு எவ்வளவு ஆனந்தப்படுவோம். அந்த மாதிரி யமன் நம்ம மாத்துக்கு வரான், என்ன ஐஷன் பார்க்க வரோம் அப்படின்னாக்கா பிரியமான அதிதிய எதிர்பார்த்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கணுமா பிரபன்னா. அதுவே போருமே, அந்த மாதிரி சிந்தனையில போங்கோ, நான் அப்படியே இருக்கணும், இதுவே எனக்கு போரும். நான் எனக்கு இதுக்கோசரம் பணம் அப்படின்னு நான் விளையாடணும், எனக்கு வேண்டியது இல்லை. எனக்கு இதுக்கோசரம் நான் இதுவே பண்ண மாட்டேன். பாகவதான்றவா எப்படி இருக்கணும், நாராயண பராளா இருங்கோ, நாராயண பராளா இருங்கோ, பெருமானதையே நினைக்கிறவாளா இருங்கோ. சுவாமி உதாரிக்கிறார், அத்ய பிரபதிஹே லோகாஹ யூயம் யூயம் வயம் வயம் அர்த்த காம பராயூயம் நாராயண பராவயம் நாஸ்தி சங்கதிரஸ்மாகம் யுஷ்மாகம் ச பரஸ்பரம் வயம் து கிங்கரா விஷ்ணோஹோ யூயமிந்திரிய கிங்கரா அப்படின்னு சுவாமி உதாரிக்கிறார். ஹே லோகா, உலகத்தில் உள்ளவர்களே, இன்றிலிருந்து அத்ய பிரபதி யூயம் யூயம் வயம் வயம், நீங்க தான், நாங்க தான். ஏன் தெரியுமா, நீங்கள்லாம் அர்த்தகாம பராக, நீங்கள்லாம் அர்த்தம், பணம் வேணும் ஆசை, பணம் ஆசை, பணம் ஆசை, அனுபவிக்கணும், அந்த மாதிரி சிந்தனைகளே நீங்கள்லாம் போர்வா. நாங்கள்லாம் எப்படி தெரியுமா, நாராயண பராவை, நாங்கள்லாம் நாராயண பராளா இருப்போம். அது சன்னியாசிகள் அப்படிதான் நாராயண சப்தம்ன்றது இல்லை, எல்லாரும் நாராயண பராளாவே இருக்கணும். இதுதான் பாகவதாருடைய இது. அதனால ஸ்ரீவைஷ்ணவாளா இருக்கிறவனுக்கு இதான கிரமம். இது நாராயண பராளா இருந்தோம். அர்த்தகாம பரா யூயம், நீங்கள்லாம் யூயம் அர்த்தகாம பரா, வயம் நாராயண பரா. அதனால உங்களுக்கு எங்களுக்கும் எதுவும் சம்பந்தமே கிடையாது. நாஸ்தி சங்கதி ரஸ்மாக்கம் யுஷ்மாக்கம் ச பரஸ்பரம், உங்களுக்கும் எங்களுக்கும் பரஸ்பரம் சங்கதி கிடையாது, இனிமே தொடர்பே வேண்டாம். ஏன்னா வயம் து கிங்கரா விஷ்ணோஹோ யூயமிந்திரிய கிங்கரா, நாங்கள்லாம் விஷ்ணு கிங்கராளா இருப்போம். ஆனா நீங்கள்லாம் எப்படி தெரியுமா, இந்திரியங்களுக்கு கிங்கராளா இருக்கீங்களே, இந்திரியங்களையே நினைச்சுட்டு இருக்கீங்களே, அதுவா தேவை? அது வேண்டியது இல்லை. எப்பொழுதும் எதை நினைக்கணும், பகவான நினைங்கோ. பகவான நினைக்காம இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கீங்களே நீங்கோ, அதனால உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. சுவாமி அழகா ஒரு உதாரணம் சொல்ற இந்த ஸ்லோகத்துல. நீ என்ன கேட்ட, உடம்புல வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாடராக்னி, அந்த ஜாடராக்னி அது எதிர்பார்க்கறது, எவ்வளவு போட்டாலும் இதுக்கு பசிக்கு நம்மளை தீனி போட முடியாது, அதை எதிர்பார்த்துட்டே இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்கும். அதனால அதுக்கு தேவையாச்சு, என்ன பண்ணுவே அப்படின்னு தான் நீ கேட்ட. அதுக்கு சுவாமி சொல்ற, சமுத்திரத்துல வடவாக்னி வாடவாக்னி அப்படின்னு ஒரு அக்னி உண்டு. அந்த அக்னியும் அப்படிதான் இருக்கும், ஜலத்துக்குள்ள வாடவாக்னி இருக்கு. அதுக்கு எவ்வளவு இருந்தாலும் போராது. அத மாதிரி ஏன் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஜாடவாக்னி அதுக்கும் போராதுதான். ஆனா இந்த வாடவாக்னியை நம்மளால யாராலையாவது தடுக்க முடியுமா, அத தள்ள முடியுமா? அதையும் நடக்க முடியாது இல்லையா? அத மாதிரி இந்த ஜாடராக்னி யாராலையும் தள்ள முடியாதுதான், யாராலையுமே தள்ள முடியாதது. அதனால இந்த வாடவாக்னி எப்படியோ, அதாவது வடவாமுகாக்னி அப்படின்னு சொல்றாத, அது எப்படியோ அந்த மாதிரிதான் அந்த வடவாக்னி எதிர்பார்க்கறது, ஏங்கிறது நமக்கு எவ்வளவு வரும், எவ்வளவு உணவு வேணும், எவ்வளவு ஆகாரம் வேணும் அப்படின்னு, எவ்வளவு வந்தாலும் போராது.
அதாவது ஒரு விசேஷம், அக்னிக்கு எவ்வளவு போட்டாலும் போராது, எவ்வளவு போட்டாலும் அக்னி எல்லாத்தையும் சேர்த்து அத்தனையும் பஸ்மம் வைக்கிடும். அத மாதிரிதான் ஜாடராக்னியும் சரி, வடவாக்னியும் சரி அப்படிதான். அதனால அந்த வடவாக்னியை எப்படி நம்மளால அடக்க முடியாதோ அந்த மாதிரி இந்த ஜாடராக்னியையும் யாராலையும் அடக்க முடியாது. அதனால நீங்க நான் எனக்கு பணம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு போய் நீச்சமா நான் கேட்பேனா? சுவாமி ஒரு விஷயம் சொல்றாரு. நாம் இவாள்லாம் எப்பேற்பட்ட ராஜாக்கள் நேற்று சொன்னோம், குக்ஷிதா அல்பமான ராஜாக்கள். இவா கிட்ட போய் பண்டிதாலாம் இப்படி போய் விழறாளே காலில அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கஷ்டப்பட்டுட்டார். சுவாமி இப்ப என்ன சொல்ற, தன்னை பத்தி சொல்லிக்கிறார். நான் ஒரு திறனத்தை கூட, ஒரு புள்ள கூட நான் இத மாதிரி மனுஷா கிட்ட நான் கேட்க மாட்டேன். நான் யாச்சாமிகை, நாங்க யாச்சிக்க மாட்டோம், எதுவுமே யாசிக்க மாட்டோம் அப்படின்னு சுவாமியினுடைய திருவுள்ளமா இருக்கு. ஆனால் ஒரு சுவாரஸ்யம் பாருங்க, புருஷார்த்த காஷ்டாதிகாரம்னு ஒரு அதிகாரம் இருக்கு ஸ்ரீமத் ரகசியத்திரேசாரத்துல. அந்த புருஷார்த்த காஷ்டாதிகாரத்துல சுவாமி என்ன சாதிச்சிருக்காருனாக்கா, பகவத் பக்தாளா இருக்கணும், அத மாதிரி பாகவத பக்தாளா இருக்கணும். இப்படி இருந்தாக்கா அது போரும் நமக்கு. அந்த பாகவதாவுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவோங்க, அதனால நமக்கு மோட்சம் கிடைச்சிடும். இதுக்கு பாகவத நிஷ்டை அப்படின்னு சொல்ற. இப்ப அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, சுனிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை, பாகவத நிஷ்டை, இந்த மாதிரி எல்லாம் இருந்தது சரணாகதி பண்றது. அந்த பாகவத நிஷ்டையும் ஒண்ணு உண்டு. பாகவதால ஆசிரிச்சிருந்தோம் வச்சுக்கோங்க, அதுவே கூட மோட்சப்பிரதம் அப்படின்லாம் உண்டு. அதனால இந்த கிரமமும் உண்டு. அது சுவாமி புருஷார்த்த காஷ்டாதிகாரத்துல இதை சாதிச்சுட்டு ஒரு விஷயம் சாதிக்கிறார். நான் பெருமாள் கிட்ட கூட எதையும் கேட்க மாட்டேன், பெருமாள் கிட்ட கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு சாதிக்கிறார். பெருமாள் கிட்ட கூட எதையும் நான் பிரார்த்திக்க மாட்டேன், எனக்கு மோட்சம் கொடு, எனக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கொடு, எனக்கு ஐகிக பலத்தை கொடு, ஆமுஸ்மிக பலத்தை கொடு, மோட்சத்தை கொடு அப்படின்னு கூட நான் கேட்க மாட்டேன். நான் கேட்க மாட்டேன். என்னுடைய காரியம் என்ன, உபாயத்தை நட்டிக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது பகவான்கிட்ட பக்தியோட இருக்கணும். அடுத்தது பாகவதாயிட்ட பக்தியோட இருக்கணும். இவ்வளவு அவ்வளவுதான் என்னுடைய காரியம். கர்மண்யேவ அதிகாரத்தே மாப்பழையன்னு கதாச்சனு. நீ எதை பண்ணணுமோ அதுல நீ இருப்போ, அதுலதான் நிஷ்டம் நமக்கு. மற்றபடி பல விஷயத்துல நமக்கு என்ன சம்பந்தம்? அந்த பலன் கூட அவனுக்கோசரமே இருக்கணும், அவனுக்கோசரமே பலன், நமக்கோசரம்ன்றது கிடையாது. அதனால நான் பகவான் கிட்டயே எதுவும் கேட்க மாட்டேனே. சுவாமி சாதிக்கிறார், நாதேன திரணமன்யதன்யதபிபாம் பன்னாபிநாளிகினி நாளீக ஸ்பிருஹணீய சௌரபருச்சா வாசாலயாச்சாமஹே. இதுதான் அத்புதம். சுத்தானாம் து லபேமஹி ஸ்திரதியாம் சுத்தாந்த சித்தாந்தினாம் முக்தைஸ்வர்ய தின பிரபாத தயயா சத்தியம் பிரசக்திம் முமுஹு அப்படின்னு சாதிக்கிறார். நாதே, யார் நாதன்? சர்வேஸ்வரன். அவன்கிட்ட திரணம், ஒரு திரணத்தை கூட நான் கேட்க மாட்டேன். அத மாதிரி அந்நதுக்கு ஐஸ்வர்யமோ சொர்க்கமோ மோட்சமோ அதுவும் நான் கேட்க மாட்டேன். அதுவும் என்னுடைய வாக்கு எல்லாம் எப்படிப்பட்ட வாக்கு தெரியுமா? தன்னாபி நாளிகினி, பகவானுடைய நாபிக் கமலம், அந்த நாபிக் கமலத்திலிருந்து
உதிச்சவன் தான் பிரம்மா, சதுர்முக பிரம்மா. அதுல நாளீக அந்த தண்டு இருக்கு பாருங்க, அதுல இருந்து போயிட்டு இருக்கு அது புஷ்பம். அதுல எப்படி வாசனை வருது, ஸ்பிரகணீய, ரொம்ப ஆசைப்படும் அந்த வாசனை, குணம்னா இருக்கும் அந்த வாசனை. அது சௌரபமிச்சா, அது அப்படியே வாசனையை விளையிடுறது அது அழகா. அவ்வளவு நன்னா வாசனை விகசிச்சு வாசனை வருதுன்னா அப்படிப்பட்ட வாக்கியங்களுடையது. இந்த இதை காட்டிலும் இந்த ஸ்லோகத்துல, வைராகிய பஞ்ச ஸ்லோகத்துல இன்னும் அற்புதமா வர்ணிக்க போற தன்னுடைய வாக்க. அந்த வாக்குனால யாச்சாமகே, நாங்க யாசிக்கவே மாட்டோம். நாங்க ஏன் யாசிக்கணும்? பெருமாளுக்கு நாங்க இதெல்லாம் யாசிக்க மாட்டோம். எங்களுக்கு வேண்டியது பெருமாள்கிட்ட கைங்கரியம் பண்ண வேண்டியதுதான், பெருமாள்கிட்ட உபாயத்தை நொட்டிக்க வேண்டியது, பக்தி பண்ண வேண்டியது, பாகவத நிஷ்டையோட இருக்கணும், அவ்வளவுதான். வேற என்ன நான் பண்ணணும்? எங்களுக்கு அதெல்லாம் வேண்டியது இல்லை. சரி, வேற என்னதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாக்கா, சுத்தானாம் து ஸ்திரதியாம் சுத்தாந்த சித்தாந்தினாம், சுத்தாந்த சித்தாந்தினாம். அந்த அப்படின்னா அந்தப்புறம்னு அர்த்தம். சுத்தமான அந்தப்புற ஸ்திரீகள், அதாவது ஒரு ராஜா இருக்கான், அந்த ராஜாவினுடைய பாரியைகள், ராஜபத்னிகள், அவ எல்லாரும் எப்படி இருப்பா? அவ எல்லாம் அசூரியம் பஷ்யா ராஜதாராக அப்படின்லாம் வாக்கியம் உண்டாம். சூரியனோட அவ பார்க்க மாட்டாளாம். ஏன் அப்படின்னாக்க, பகவான் தன்னுடைய பர்த்தாவை தவிர்த்து வேற யாரையுமே அவ பார்க்க மாட்டா. அவளுடைய பாதிப்பிற்கு தர்மம் அவ்வளவு நன்னா இருக்கு. அதனால பகவான எப்படி நம்ம இது பண்ணணும்னா, பதிவிரதா தர்மத்தோட நம்ம பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல போறோம். அதனால பாதிவிரத தர்மத்தோட பெருமாளை பாக்குற மாதிரிங்களோ, அந்த மாதிரி பதிவிரதா ஸ்திரீகள்லாம் எப்படி தன்னுடைய பர்த்தாவை கொண்டாடுவாளோ, அவள்லாம் பர்த்தாவை தவிர்த்து வேற ஒண்ணுமே தெரியாது. பர்த்தாவுக்கோசரம் தான் நான் இருக்கேன், பர்த்தாவினுடைய போகம்தான் என்னுடைய போகம், பர்த்தா அதீனமாத்தான் என்னுடைய போகம் இருக்கு, பர்த்த சேவைதான் எனக்கு சேவை, வேற எனக்கு எதுவுமே இல்லை. அந்த சிந்தனை தான் ஸ்திரீகள் கிட்ட இருந்தது. அதனால அந்தப்புற ஸ்திரீகள்லாம் அத மாதிரிதான் இருப்பா. அத மாதிரிதான் இவாள்லாம் எப்படிப்பட்டவா தெரியுமா? பரம பாகவதாள் சர்வேஸ்வரனை தவிர்த்து வேற யாருக்கையும் போக மாட்டா. வேற தெய்வம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாலே அவள்லாம் விலகிடுவா, அவா கிட்ட இருந்துவா. ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் எவ்வளவு சொல்லியிருக்கா அதை பத்தி. அதனால வேற ஒரு தெய்வம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டான்னாக்கா அப்படிப்பட்டவான நெருங்க கூட மாட்டாப்பா. அந்த மாதிரி பரம பாகவதாளவா. ஸ்திரதியாம் சுத்தாந்த சித்தாந்தினாம் சுத்தானாம் லபேமகி, அவளுடைய பிரசாதத்தை தான் நாங்க அடைவோம். பாகவதாவுடைய பிரசாதம் இருந்தா போறோம். அந்த பிரசாதம் மூலமா பகவானுடைய பிரசாதம் எங்களுக்கு கிடைச்சிடும். அதனால எங்க வாக்கு அவ்வளவு வாசனையான வாக்கு. அந்த வாசனையான வாக்குனால பெருமாளையே நாங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோமே. பெருமாள்கிட்ட போய் இது வேணும் அது வேணும்னு நாங்க கேட்க மாட்டோமே. அப்படி இருக்குச்சு அல்பமான ராஜாக்களை போய் நான் கேட்க முடியுமா? அவளுடைய அனுகிரகத்துல என்ன வரும் தெரியுமா? முக்த ஈஸ்வரிய தின பிரபாத சமயா, கண்ணே தெரியல. முக்த ஈஸ்வரிய தின பிரபாத சமயா சத்தியம் பிரசக்திம் முகு. முக்த ஈஸ்வரியம் மோட்ச தசையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யம். அதுக்கு அது எப்ப கிடைக்கும்? அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு தினம் மத்தியானம் அது கிடைக்க போறதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப காத்தால சூரியோதயம் ஆகணும் இல்லையோ, அந்த பிரபாத சமயம் அது. அந்த பிரபாத சமயம்ன்றது எதுன்னா பாகவதாவுடைய அனுகிரகம் தான், அவளுடைய பிரசாதம். அததான் முகுகு லபேமகி. முகுகு அடிக்கடி அடிக்கடி பாகவதால் 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 ஸ்ரீ வைஷ்ணவனுடைய மனசு குளிர்ந்து இருந்ததுன்னா போரும். எல்லாரும் சொல்ற ஸ்லோகம். காஞ்சிபுரத்துல
பெருமாள் இதெல்லாம் விசேஷ தினங்கள்ல சாத்துமுறை பண்ணச்சே பிரதானமா சொல்ற ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. தஸ்ய யஜ்ஞவராகஸ்ய விஷ்ணோரமித தேஜசஹ பிரணாமம் ஏபி குர்வந்தி தேஷாமபி நமோ நமஹ அப்படின்னுட்டு அவ சொல்ற. தஸ்ய யஜ்ஞவராகஸ்ய, அந்த மகாவராகம், அது யஜ்ஞவராகம், ஆச்சரியமான வராகம். அதனுடைய மகாவிபூதி சாமானியம் இல்லை. அது என்ன பண்றதுன்னாக்கா தன்னுடைய கொம்பு இருக்கே, அந்த கொம்புனால பூப்பிராட்டிய அனாயாசமா தூக்கிடுக்கும். அனாயாசேன மஹீம் உத்தரதா மகாவராகஸ்ய அப்படிங்கிற நிபுணமானார் சிபாஷ்யத்துல. அந்த மாதிரி அனாயாசமா தூக்கி சென்றிருக்கு. அந்த யஜ்ஞவராகத்துக்கு நாம சேவிக்கிறோம். ஆனால் அவரை சேவிக்கிறத காட்டிலும் அந்த வராகத்தை யார் சேவிக்கிறாளோ ஏஷாமப்பி நமோ நமஹ அவள் நாங்க சேவிச்சுட்டு இருக்கோம். இதான் சுவாரஸ்யம். யஜ்ஞவராகனை சேவிக்கிறது விசேஷம் இல்லை. யஜ்ஞவராகனை யார் சேவிக்கிறாளோ அவளை சேவிக்கிறவன், அதுதான் விசேஷம். ஏன்னா பிரணாமம் ஏற்று குர்வந்தி, எவர்கள் அவரை சேவிக்கிறாரோ, அந்த பிரமாணம் சேவிக்கிறாளோ தேஷாம்பி நமோ நமஹ அவளையும் சேவிக்கிறோம். இது நமக்கு முக்கியமானது. இது அதனால பாகவதால நாம சந்தோஷப்படுத்தணும். ஏன் இந்த பாகவதால சந்தோஷப்படுத்தணும்? திருப்பாவை வியாக்கியானத்துல வந்து ஒரு பாசத்துக்கு ஒரு ஸ்லோகம், சம்மிதா ஸ்லோகம் இது எடுத்திருக்கா. ஆந்திராத்திரம் இந்த ஸ்லோகம், நிமிஷம் நிமிஷாத்னம் வா யத்ர திஷ்டந்தி வைஷ்ணவாஹ தத்தேஷம் மங்களம் புண்ணியம் தத்தேப்தம் தத்தபோவனம் அப்படின்னு ஸ்லோகம் எடுத்திருக்கார் ஆச்சாரியர். அவர் ரங்கநாத தேசிகனும் இல்ல அகோபுல மகாதேசிகனும் தெரியாது, ஒரு ஸ்லோகம் எடுத்திருக்கார். நிமிஷம் நிமிஷ அர்த்தம், ஒரு நிமிஷம். நிமிஷம்னா என்ன அர்த்தம்னா இந்த கண் இமைய ஒரு மாதிரி மூடி திறக்கிறோம் பாருங்க, அது நிமிஷம் சொல்றது. அதுவோ அதுல பாதியும் பாதி அளவும் நிமிஷம் நிமிஷ அர்த்தம் பாதி நிமிஷம். எத்தனை திஷ்டந்தி வைஷ்ணவாக, ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் அந்த 1/2 நிமிஷமும் அல்லது 1 நிமிஷமும் ஒரு இடத்துல தங்கிட்டா போதும். அப்ப என்ன ஆகுமோ தெரியுமா? தத்தீர்த்தம் மங்களம் புண்ணியம் தத்தேசம் மங்களம் புண்ணியம். அந்த தேசம்தான் திவ்ய தேசம், அதுதான் மங்களகரமான தேசம், அதுதான் புண்ணியமான தேசம். அதுதான் புண்ணிய தீர்த்தம், தீர்த்தம். அதிலே தபோவனம், அதுதான் தபோவனம். அதை காட்டிலும் வேற ஒண்ணும் இல்லை. ஸ்தான விசேஷாதிகாரத்திலையும் சுவாமி சாதிக்கிறார். சா காஷி நகாசத்தே அப்படின்னு, காஷின்றதுனால காசிக்காது, பிரகாசிக்காது. வேற எதனால? ஸ்ரீ வைஷ்ணவால் பரிகிரகம் பண்ணணும். ஸ்ரீ வைஷ்ணவால் பரிகிரகம் பண்ணினாத்தான் அதை அங்கீகரிப்பா பிரிவா. ஸ்ரீ வைஷ்ணவால் அங்கீகரிக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒத்துக்க மாட்டா. இந்த கோயில்லாம் இருக்கே, இந்த கோயில் புருஷ கோயிலை பத்தி அடையன் கேள்விப்பட்டிருக்கேன். திவ்யதேச பெருமாள் தீர்த்த பரிகிரகம் பண்ணணுமா. திவ்யதேச பெருமாள் தீர்த்த பரிகிரகம் பண்ணாதான் மகான்கள்லாம் தீர்த்தம் வாங்கிப்பாளாம் கோயில்ல, இல்லைன்னா வாங்கிக்க மாட்டாளாம். புருஷ பெருமாளுக்கோசரம் அந்த காலத்துல தீபப்பிரகாசன் எழுந்துள்ள பண்ணிட்டான். தீபப்பிரகாசன் எழுந்துள்ள பண்ணி தீபப்பிரகாசன் அங்க ஒருவேளை திருவாராதனம் கண்டறில்ல, அவர் தீர்த்தம் பரிகிரகம் பண்ணிட்டு போயிட்டார். அதுல இருந்து அந்த கோயிலுக்கு எல்லா மகான்களும் சேர்ப்பானா புருஷ மகாகிரகாரம்னே சொல்லுவாங்க. ஏன்னா தீபப்பிரகாசனே தீர்த்த பரிகிரகம் பண்ணின க்ஷேத்திரம் அது. இன்னைக்கும் அந்த ஊர்ல ஸ்தோத்திர பாடம் ஆரம்பிக்கணும்னாக்க நித்தியம் ஸ்ரீயா வசுதையாச்சு அப்படின்னுட்டு சரணாகதி தீபிக்க அந்த முதல் ஸ்லோகத்தை சொல்லிட்டுதான் அதுக்கப்புறம் எந்த ஸ்தோத்திர பாடம் வேணாலும் அங்க சொல்லுவார். அது ஏனே போயிருக்கேன் அத மாதிரி. அதனால ஏன்னாக்கா பாகவதால் பரிக்கிரகிக்கணும். பாகவதால் பரிக்கிரகிக்கிறதுக்கு அப்பதான் பெருமாளுக்கே ஏற்றம் வருது. என்ன சுவாரஸ்யம் பாருங்க, பெருமாள் அதுக்கோசரம் ஓடி வர, பாகவதால் பரிக்கிரகிக்கணுமே அதுக்கோசரம் நான் வரேன்னு வரேன். அதனால சிவைஷ்ணவாளுக்குதான் ஏற்றம் அதிகம். அதனால அவ எந்த இடம் தங்கறாளோ
அந்த இடம் தான் உசந்த இடம். தத்தேஷம் மங்களம் புண்ணியம் தத்தீர்த்தம் தத் தபோவனம் அப்படின்ட்டு உதாரிக்கிறா ஆச்சாரியார். இந்த ஸ்லோகத்தெல்லாம் வச்சுட்டுதான் தேசிகன் அபீதி ஸ்லோகத்தை சாதிக்கிறார். கதா அஜிதபிரங்கபூரதிகயத்ரதேஜேவஷி ஸ்வதேக நியதாசயா திருதசவந்திதோ வர்த்ததே. ரங்கநாதா, உன்னுடைய உனக்கு நீ இருக்கிறதுனால அந்த க்ஷேத்திரத்துக்கு ஏற்றம் இல்ல, உன்னையே சேவிச்சுட்டு இருக்கா பாரு, அவளாலதான் ஏற்றம். திருதசவந்திதோ வர்த்த தேவதைகளாலாம் சேவிக்கப்பட்டதா இருக்குது அது அந்த க்ஷேத்திரமே. ஏன்னா இவன்லாம் இருக்கிறதுனாலதான். ததக்ஷத தபோவனம், அதுதான் அக்ஷதமான தபோவனம். க்ஷதம்னு அழியிறது, ஆனா அக்ஷதமானது, எந்த இடைஞ்சலும் இல்லாம அழியாம நினைச்சு நிற்கக்கூடிய தபோவனம் அது. தவச்சராஜ தாடி இருக்கிறா, உன்னுடைய ராஜதானி அது. நம்ம சிவ வைஷ்ணவர்களுக்கெல்லாம் ராஜதானி எதுனாக்கா ஸ்ரீரங்கம். ஏன் அப்படின்னா பதின்ம பாடிய பெருமான், அத்தனை பாகவதால் சேர்ந்த பெருமான், அதனால அதுக்கு ஏற்றம் அதிகம் அது. அதனால பாகவதா விசேஷம், அந்த பாகவதாருடைய அனுகிரகம் தான் விசேஷம் அது. அதனால சுகஸ்ய சுகமாஸ்பதம் சுச்சரிதஸ்ய துர்க்கம் மகத்து. சுகஸ்ய சுகமாஸ்பதம், சுகத்துக்கெல்லாம் சுகமா இருக்கக்கூடியது இருப்பிடம் அது. அத மாதிரி சுச்சரித்தம், நல்ல ஒழுக்கமான இடமா இருக்கணும். இதுல ஒரு சுவாரஸ்யம் ஒண்ணு இருக்கு. தேசிகம் பிரபா வியவஸ்தாதிகாரம் நக்ஷாதிகாரம் எல்லாம் சாதிக்கிச்சு ஒரு விஷயம் சாதிக்கிறார். ஒரு க்ஷேத்திரத்துல ஒருத்தர் இருக்கார், அந்த க்ஷேத்திரத்துல இருந்தாலே அவளுக்கு புண்ணியம், அதனால அவளுக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்லாம் சொல்றாரு. அது தப்பு. க்ஷேத்திரத்துல இருந்தாதான் இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சாதிச்சிருக்காரு சுவாமி. ஒரு பெரிய க்ஷேத்திரத்துல இருக்குச்சு, அங்க எல்லாம் ஒழுக்கம், எல்லாமே ஒழுங்கா இருக்கணும். எல்லாம் ஒழுங்கா இருந்தாதான் நாமும் நிம்மதியா இருக்க முடியும். பெருமாள் திருவடி வாரத்துல இருக்கோன்றதுனால தவறு பண்ணக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும், பாகவதாச்சாரப்படாம இருக்கணும், எந்த ஒரு தவறும் இருக்கக்கூடாது, நானேதான் ஆயிடுவேன்னு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு நல்லது வரும். அதனால இந்த பாகவதா இதுன்றது திவ்ய கஷேத்திரங்கள்ல இருக்குச்சு, நாமும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதுல. அதனால இது முக்கியம். இது ஏன் அதுவும் சுவாமி ஒவ்வொன்றுத்துக்கும் சமாதானம் சாதிச்சுட்டு போயிருக்க. ஏன் பாகவதால அப்படி சேவிக்கணும்? பெருமாளையே சேவிச்சிடணும், பாகவதால சேவிக்கிறோமா? ஆந்திராக்காரா பரியாசம் பண்ணுவா. ராமன், லக்ஷ்மணர், ஹனுமான் 3 பேர் இருந்தாலும், மாப்துவாள் வந்தாலும் எங்களுக்கு ஹனுமார் போறோம் அப்படின்னுட்டு ஹனுமாரத்துக்கும் போட்டாலும், சிவவைஷ்ணவாள் இருந்தாலும் வந்துட்டு லக்ஷ்மணத்துக்கும் போயிட்டாலும், ஆனா ஸ்மார்த்தாள் இருந்தாலும் வேதிகள் சாட்சாத் பரமப்பிரமேயமான பெருமாளையே அவட்டான். இது அவளுக்கு பரிகாசமா இருக்கு. இதை என்கிட்ட ஒரு ஸ்மார்த்தர் சொன்னார். அதுக்கு அடையன்னு சொன்னேன், தர்மம் புரியல, இது உங்களுக்கு பரிகாசமா இருக்கு. மாத்வால் தூக்கின் போனா அனுமார, ஏன்னா பக்த பிராதான்யம், பக்தானுடைய பிராதான்யத்தை நிரூபிக்கிறதுக்கு அவ பக்தரான அனுமாரத்துக்கு போனாங்க. நாங்கள்லாம் பாகவத பிராதான்யம், சேஷத்துவத்தை நிரூபிக்கணும். அதுக்கோசரம் லக்ஷ்மணன் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். இவாளோ வெறும் நிருதேசம் பிரம்மன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க அதனால எடுத்துக்கிறீங்க. இது ஏன் அப்படின்னாக்கா, ஒரு பாகவதனை நம்ம கொண்டாடினாதான் பெருமானுக்கு திருவுள்ளம் ஒப்பா இருக்கும். பெருமானே சொல்றது, மத் பக்த பக்த பக்தேஷு பிரீத்திர வியதிகா பவேத் அப்படின்னு சாதிக்கிறார். என்னுடைய பக்தன், அவனுடைய பக்தன், அவனுடைய பக்தன், இப்படி போயிட்டே இருங்கோ. அத்தனை பேருக்கிட்டையும் பிரீதியோட இருங்கோ. அப்படி இருந்தாதான் நான் ஆசையா உங்களை அனுகிரகிப்பேன். ஏன்னா என் பக்தா அபிச்சாரப்பட்டு நான் எப்படி நான் ரட்சிக்க முடியும்? அம்பரீஷ பாக்கியானலாம் நமக்கு தெரியும். அப்ப பெருமாள் சொல்றேன், அகம் பக்த பராதீனா சஸ்வசந்திரீவத்விஜ
சாதுவிர்கிரஸ்த ஹிருதய பக்த ஜனப்பிரியா அப்படின்னு அம்பரீஷ மகாராஜாட்ட அபச்சாரப்பட்டார் துர்வாசர். துர்வாசரை பார்த்து பெருமாள் சொல்ற வச்சனம், நான் சர்வலோக சரண்யனா இருக்கலாம், ஆனால் பக்த பராதீனா இருக்கு. அவ என்னுடைய ஹிருதயத்தெல்லாம் அபகரிச்சுட்டு போயிட்டா, அதனால என்கிட்ட ஒண்ணும் இல்லை. அவகிட்ட அபச்சாரப்பட்டாக்கா அவகிட்ட தான் நீ பிரார்த்திக்கணும். நான் இது பண்ண மாட்டேன், என்னால பண்ண முடியாது. பாகவத அபச்சாரப்பட்டாக்கா என்னால இதுவே பண்ண முடியாது, அதனால நீ அவர்கிட்ட போய் கேளும் அப்படின்னு துர்வாசர்கிட்ட சொல்ற. சுவாமி அதுக்கு சமாதானம் சொல்ற. ஏன் இத மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அந்த சாண்டில்ய சம்மிதியோ அனுபவம் அந்த இதுல இருக்கிறத உதாரிச்சிருக்க ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்துல அதை சாதிக்கும் பொழுது, ஆனா அதற்கு சுதம் கேஹி புருஷம் ந அபிநந்ததி ததா அனர்ச்சித சத்பக்தம் பகவான் ந அபிநந்ததி அப்படின்னு சாதிக்கிறேன். நம்ம ஒரு ஆத்துக்கு போறோம், ஒரு ஆத்துக்கு போயிட்டு அந்த எஜமானு ரொம்ப வசதியா சொல்லிட்டு எஜமானுடைய குழந்தைய அண்ணாமனான்னு அல்பாயுசு பொறுப்படாது அப்படி அப்படின்னு சொன்னா அவளுக்கு எப்படி இருக்கும்? அவளுக்கு எப்படி இருக்கும்? அநாதத்த சுதம் கேஹி, அநாதத்த சுதம், தன்னுடைய பிள்ளைய ஒருத்தன் ஆதரிக்கல. அப்போ அந்த கேஹி, அந்த கிரகஸ்தன், எந்த பிள்ளை எந்த புருஷன் தன்னுடைய பிள்ளைய ஆதரிக்கலையோ அவனை நான் அபிநந்ததி, அவன் கொண்டாட மாட்டான். என் வீட்டுக்கு என் குழந்தைய வைக்கிறியா, துச்சமா பேசுறியா, எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னுட்டு அவன் ஆதரிக்க மாட்டான். அந்த மாதிரிதான் ததா அனர்ச்சித சத்பக்தம் பகவான் ந அபிநந்ததி. என்கிட்ட உனக்கு பக்தி இருக்கலாம், ஆனால் என்னுடைய சத்பக்தன் என்னையே நினைச்சுட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் நீ அபச்சாரப்பட்டியோ இல்லையோ, நான் உன்னை எப்படி அபிநந்தனம் பண்ணுவேன்? நான் உன்னை கொண்டாட மாட்டேன். அதனால பெருமாள் ஆதரிக்கவே மாட்டார், அனுகிரகிக்கவே மாட்டார். இத சூத்திரக்காரர் சொல்லிட்டு போயிட்டார். மோட்சத்துக்கோசரம் நம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும். அந்த வித்தியை அனுஷ்டிச்சோம்னாக்கா நமக்கு மோட்சம் மோட்ச வித்தியை படிச்சுடுமா அப்படின்னா, மோட்ச வித்யா முக்தி வித்யா அது படிக்காது. ஏன் படிக்காதுன்னா, அதுக்கு ஒரு நியமம் இருக்கு. பாகவத அபச்சாரம் முதலானவைகள்லாம் பண்ணாம இருக்கணும். பாஷ்யக்காரர் இங்க எழுதுற பிரம்ம உபச்சாரம் அப்படின்னு எழுதுறாரு. பிரம்ம உபச்சாரம் பண்ணினாக்கா அந்த முக்தி வித்தியை இருக்கே, மோட்சத்துக்கோசரம் நம்ம உபாசனம் பண்றோம் பாருங்க, அந்த உபாசனத்தை காட்டிலும் கொடியது பாகவத உபச்சாரம். அந்த பாகவத உபச்சாரம் கணக்க வந்துருச்சுனாக்கா அது சாந்தமானாதான், அதாவது அந்த பாகவதார்கிட்ட போய் சேவிக்கணும். பகவத உபச்சாரம் பண்ணா பகவான் அபராதம் கூட பண்ணிக்க வேண்டாம். பாகவத உபச்சாரம் பண்ணாக்க அந்த பாகவதால்கிட்டயே போயிடாம அபராட்சமனும் பிரார்த்திக்கணும். அப்படி பிரார்த்திச்சிருந்தாதான் நமக்கு நடக்கும். இத ஏவம் முக்தி பல அநியமாக ததவஸ்தா உதர்தேகே ததவஸ்தா உதர்தேகே அப்படின்னு 3ஆம் அத்தியாயம் 4வது பாதம் 51வது சூத்திரம் நமக்கு. அந்த சூத்திரத்துல அதை சாதிக்கிற சூத்திரக்காரரும் பாஷ்யக்காரரும். பாஷ்யக்காரன் அங்க பிரம்ம விதபச்சாரம் போட்டிருக்கேன், ஆதி சித்தமும் போட்டிருக்கேன், எந்த விதபச்சாரமும் படக்கூடாது. இப்படி பண்ணினோம்னாக்கா நமக்கு கெடுதல் தான் நிச்சயம். அதனால பாருங்க, சுவாமி நான் பெருமாள் கிட்ட கூட எதையும் நான் பிரார்த்திக்க மாட்டேன், பாகவதாருடைய அனுகிரகம் தான் எனக்கு போரும் அப்படின்னு சொல்ற. அப்படி சொல்றவர் பாகவதால எதிர்பார்க்கிறவர், பாகவதாருடைய அனுகிரகத்தை எதிர்பார்க்கிறவர் இந்த மாதிரி மனுஷா கிட்ட போய் ஆசைப்படுவேரா? அல்பமான ராஜாக்கள் அவகிட்ட போய் நான் இது வேணும் அது வேணும்னு கேட்போமா? பாகவதாருடைய ஏற்றம் பெருமாள் நம்ம கிட்ட யாசிக்கிறான், பெருமாள் நம்ம கிட்ட யாசிக்கிறான். அஞ்சலிங்கி யாசமானகா நம்ம கிட்ட யாசிக்கிறான், நீ என்னை சேவிச்சுட, என்ன நீ என்னை சேவிச்சாதான், எங்கிட்ட நீ இருந்தாதான் எனக்கு ஏற்றம் வருது. எல்லா கோயில்லையும் பக்தால் வர்றதான் பகவானுக்கே ஒரு அதிசயம் உண்டாகிறது. நீங்க பாருங்க,
திருவேங்கடமுடையான் நம்ம சேவிக்க போறமே அவ்வளவு கும்பல்ல இடிச்சு பிடிச்சி அப்படி போய் அவ்வளவு நாளைக்கு காத்திருந்து போய் ஒரு நிமிஷம் கூட நம்ம சேவிக்கிறது இல்லை. சேவிச்சுட்டே போறோம், தள்ளி விட்டுருவா, வந்துருவோம். அந்த ஆனா கூட அந்த திருமுக தரிசனம் இருக்கே, பெருமானுடைய திருமுக தரிசனம் ஒரு க்ஷணமோ 10 க்ஷணமோ சேவிச்சா கூட மனசுல இவ்வளவு பூர்த்தி வருது, எவ்வளவு நிம்மதி வருது. லௌகிகம் வந்து தூண்டுறா, அது வந்து இது வந்து என்னென்னமோ இருக்கு. அப்படி எப்படி இருந்தாலும் சரி, அந்த உள்ள போனாக்கா பெருமாள்கிட்ட இருந்து நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது பாருங்க, அனுகிரகம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு முறை ஸ்ரீரங்கத்துக்கு என்எஸ்ஆர் சுவாமி நானும் சேவிச்சிருக்கோம் பெருமாளை. பங்குனி உத்திரம் பங்குனி புஷ்யம் சதஸுக்கு சுவாமி எழுந்தொழிருந்தார். அடையணும் போகணும். அப்ப நாங்க 2 பேரும் பெருமாளை சேவிச்சோம். ரெங்கநாதன் மூடாவது போய் சேவிச்சுட்டு உற்சவ சேவிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு பார்த்தோம். இந்த கோயில்லாம் எல்லாம் ஒன்னாவது எல்லாம் சந்தோஷம். அப்போ அடியன் ஒரு விஷயம் சொன்னேன், வந்து அடியன் எல்லாம் நல்லா இருக்கு, மூலவர்னு பார்த்தாக்கா திருவேங்கடமுடையான் சேவிக்கிற சக்தியும், உற்சவர்னாக்கா தேவப்பெருமாளை சேவிக்கிற சக்தியும் வரலையே அப்படின்னு சுவாமி சாதிச்சார். வாஸ்தவம் தான், மூலவர்னு திருவேங்கடமுடையான் கொண்டு போயிட்டாக்கா எவ்வளவு ஆனந்தமா இருக்குப்பா. அந்த மாதிரி தேவப்பெருமாளை சேவிக்கிறது விசேஷம். அது காரணம் ஒண்ணு இருக்கு. இங்க உற்சவருக்கு இது இல்லை மலையில. அதே தேவப்பெருமாள் சன்னிதியில மூலவன்றவர் ஆதரிக்கர் 450 வருஷம் தான். ஆனால் அத்திகிரி வரதர் தான் பிராச்சீனமான விரதர், அவர் நாம சேவிக்கிறது இல்லை. அதே தேவப்பெருமான்றவர் தான் உற்சவர் இருக்காரு, அந்த உற்சவ பேரர் தான் தேசிகன் முதலான மகான்கள்லாம் ஆள வந்தார். எம்பெருமானார், தேசிகன், ஆழ்வார்கள் இவெல்லாம் சேவிச்ச பெருமாள். அதனால அதுக்கு ஏற்றம் அதிகமா இருக்கு. அதனால ஒரு பாகவதால் சேவிக்கதான் பெருமாளுக்கே ஒரு ஏற்றம் வருது. பெருமாளுக்கே கொடுப்பன இருக்கணுமே, பெருமாளுக்கே கொடுப்பன இருக்கணும். அதனால பெருமாளும் நம்மளை யாசிக்கிறேன்னா அப்படிப்பட்ட பாகவதாவுக்கு எவ்வளவு ஏற்றம், அதை நம்ம சேவித்தா போர்மை. அதனால நாங்க பாகவதாவை சேவிக்கிறவா, பகவான சேவிக்கிறவா, பாகவதாவையும் பகவானையுமே கொண்டாடுறவா. அப்படி கொண்டாடுற எங்களுடைய வாக்கு இருக்கே, பேச்சு, அது எப்படிப்பட்ட பேச்சா இருக்கும் அப்படின்னு வாசனையான பேச்சா இருக்கு. ஒருத்தன் எதையோ பேசுறோம், அரசியல் பேசுறோம், விளையாட்டை பத்தி பேசுறோம், சினிமாவை பத்தி பேசுறோம், இல்ல வம்பளக்கிறோம், ஊரார் தூஷிக்கிறோம், எதெல்லாம் பேசுறோம், அதெல்லாம் ரசிக்கல, கொஞ்சம் ரசிக்கும். அதுக்கப்புறம் நமக்கே ஒரு எரிச்சல் வரும். இந்த மனுஷனுக்கு வெய்யத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே வராதா, வெய்யத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே வராதா, அப்படி இப்படின்னா நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். வெய்யறதெல்லாம் கேட்டா நாராஜமா இருந்ததுன்னா அதுவும் பிடிக்க மாட்டேன்றது. ஆனா பகவானை பத்தி ஒருத்தர் பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நாமளையே நமக்கே தெரியல, ஆனா நம்ம அறியாமலேயே நம்ம காதுல அதை விழுந்ததுன்னா கூட நமக்கு மனசுல ஒரு சந்தோஷம் உண்டாருதா இல்லையா, ஒரு சந்தோஷம் உண்டாருதா இல்லையா, அது முக்கியம். அதில் அனுபவிக்கணும், நிச்சயம் அனுபவிக்கணும். அது என்னுடைய பிரத்யக்ஷ அனுபவம். எனக்கு எத்தனையோ உடம்பு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, அடையனுக்கும் இருக்கு, பேசக்கூட முடியறது இல்லை. ஆனால் இத்தனை நாள் பேசினது எதை பத்தி பேசியிருக்கோம்? சிவவைஷ்ணவாளை பத்தி, பெருமாளை பத்தி, தேசிகனை பத்தி, சிவசாங்க விசரான கோர்த்தாழ்வான் பத்தி, உங்களை பத்தி, பாகவதாரை பத்தி இத்தனை பேசியிருக்கோம். இதுல பேசினதுல எந்த கஷ்டமும் தெரியலையே, மனசுல ஒரு ஆனந்தம் இருக்கு. சொல்றவாளுக்கும் கேட்கிறவாளுக்கும் ஏற்பாடு பண்ணவாளுக்கும் எவ்வளவு மனசு நிம்மதியா இருக்கும். காரணம் என்ன? சத்விஷயம். இந்த சத்விஷயமானது ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு விதமாக கேட்டாலும் ஆனந்தமா இருக்கும். அரியன் சுவாரஸ்யமா சொல்றேனா தெரியாது, அரியன் சாஸ்திர கந்தங்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன். அரியன் உபன்யாசங்களும் அதுக்கெல்லாம் அரியன் போகலை, ரொம்ப குறைவுதான். அதனால ஆகர்ஷிக்கிற மாதிரி இருக்குமா தெரியாது. ஆனால் சொல்ற விஷயம் மாத்திரம் பகவத் விஷயம்தான், பகவத் சம்பந்தமான விஷயம்தான். அதனால நம்ம மனசுல ஒரு ஆனந்தம் உண்டாகுமே கேட்கறதுனாலையும் சரி,
சொல்றதுனாலையும் சரி எல்லாம் உண்டாகிறது இல்லையா? அதனால அந்த வாக்குன்றது மனமிக்கதாக இருக்கும். மனம் வாசனை மிக்கதாக இருக்கிறது. அந்த வாசனை எப்படிப்பட்ட வாசனை தெரியுமா? சாதாரண வாசனையான்னு அந்த ஸ்ரீமத் ரகசியத்திரேசார ஸ்லோகத்துல தன்னாபி நாளிங்கினி நாளீகஸ்பகனீய சௌரபமுச்சா வாச்சா அப்படின்னு சாதிச்ச தாமரை. அந்த தாமரை புஷ்பத்துல இருக்கக்கூடிய தண்டு, அதிலிருந்து பரவி வரக்கூடிய வாசனை, அந்த வாசனையை உடைய வாக்கு, அந்த வாக்குனால பெருமாளையே நாங்க எதுவும் யாசிக்க மாட்டோம் அப்படின்னு சாதிச்சாருனாக்கா, இந்த பெருமாளை பத்தி பாடுற அவருடைய வாக்கு, பாகவதாலை பத்தி பாடுற அவருடைய வாக்கு, பெருமாளை சரணாகதி பண்ணின அவருடைய வாக்கு, அந்த வாக்கானது எவ்வளவு வசந்தது. அது எப்படிப்பட்ட இது தெரியுமா அப்படின்னு, சாயங்காலத்து வேலையில அழகான ஜாதி மல்லி, அந்த ஜாதி மல்லியானது மல்லிகைப்பூ வசந்த மல்லின்னு சொல்லிட்டேன், அதனால ஜாதி மல்லின்னு சில பேர் சொல்றாங்க. அல்லது மல்லிகைப்பூ அது குண்டு மல்லியாவே இருக்கட்டுமே. குண்டு மல்லியெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஏன் பிடிக்கும்னா, ஜாதி மல்லி நல்லா வாசனையா இருக்கும், இப்ப நல்லா இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு சீக்கிரம் வாடிடும், சீக்கிரம் வாடி போயிடும். ஆனால் இந்த குண்டு மல்லின்னா இருக்கு பாருங்க, இன்னைக்கு வச்சிருந்து நாளைக்கு பார்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல வாசனையா இருக்கும். அந்த புஷ்பம் இருக்கிற ஆத்துல ஒரு கல்யாண கலையே வரும், அவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு பசுமாடு ஒரு ஆத்துக்குள்ள இருந்ததுன்னாக்கா, அத மாதிரி ஒரு நாதஸ்வர சத்தம் கேட்டதுன்னாக்கா, அத மாதிரி ஒரு ஜாதி மல்லியும் பூம்பழமும் வெத்தலையும் மஞ்சளும் பாக்கும் கூடவே வேத கோஷமும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அது அத்தனையும் அந்த ஆமே அப்படியே பக்தி கமழும், பக்தி மனம் வீசும், புஷ்ப மனம் வீசும், பழத்தினுடைய மனம் வீசும், மஞ்சளுடைய மனம் வீசும், பாகவதாருடைய பரிபூர்ண பிரசாதம் வீசும். அங்க அப்படி இருக்கக்கூடிய இடம் இது. நம்ம சுவாமி கிட்ட எல்லாம் சேர்ந்திருக்கே. அது எப்படி இருக்குன்னாக்கா, சாயம் சம்புள்ள வள்ளி மதல்லிக்கா பயமனமுச்சா வாச்சா. சாயங்காலத்துல புஷ்பம்லாம் சாயங்காலத்துல தானே விகசிக்கும், அழகாக வளரும். அந்த புஷ்பம் அது ஜாதி மல்லியா இருக்கு. அந்த ஜாதி மல்லியானது ரொம்ப நல்லா விகசிக்கிறது. சாயங்காலத்துல விகசிச்சு இருக்கிற இடத்தெல்லாம் மனத்தை பரப்புறது எப்படியாது, அந்த பரிமளத்தை பரப்புறது இல்லையா, அதை விடுறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாசனையான வாக்கு எங்களுடையது. அந்த வாக்குனால யாச்சாமகேன மகீஸ்வரம், இந்த ராஜாக்கள் அல்ப ராஜாக்கள் அல்பமான விஷய சுகத்திலேயே அண்ணின் இருக்கிறவாவா, அல்பமான போகங்களையே ஆசைப்படுறவாவா. இதெல்லாம் நாங்க பார்ப்போமா? இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? இதெல்லாம் எங்களுக்கு வேண்டியதே இல்லை. இதை நாங்க வச்சு என்ன பண்ண போறோம்? அது பிராட்டிய பத்தி சொல்லச்ச பெருமாளையே பாக்குறவா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் ஒரு ஸ்லோக ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல வரும். அனுமார் சொல்றது அது, நைஷா பஷ்யதி ராட்சஸ்யோ நேமான் புஷ்பபலத்ருமான் ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவானு பஷ்யதி. ஏகஸ்த ஹிருதயா, ஒத்தங்கிட்டே ஒரு ஹிருதயம் ஓடி போயிடுச்சு. யாரு? ஸ்ரீராமன், தன்னுடைய பக்தா, அவனை தவிர்த்து யாரையுமே பார்க்காத பரம பதிவிரதா. அந்த ஸ்திரீ அவ பிராட்டி, அவளுக்கு தெரியும் அனன்யாராகவே ஆகணும்னு சொல்லிருக்கா. அப்படிப்பட்டவளா இருந்தா கூட இங்க அபிநயம் பண்ணிட்டு இருக்கா, தெரிஞ்சிருக்கிறதா மாதிரி. அதனால அவன் என்ன பண்றான்னு, இந்த மாதிரி நீங்களும் பக்தி பண்ணுங்களேன். நைஷா பஷ்யதி ராட்சஸ்யா, ராட்சணிகளை அவ பார்க்கறது கிடையாது, அவ பார்க்கவே இல்லை. நேமான் புஷ்ப பழத்திருமான், தோ இந்த புஷ்பம் பழம் அதோட கூடிய மரங்கள்லாம் அவ்வளவு. ஸ்திரீகளுக்கு பிடிச்சது புஷ்பம், பசி எடுத்தா சாப்பிடுறதுக்கு பழம், மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது அந்த மாதிரி தோப்புக்கள். அந்த தோப்புக்களை வச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாமே. ஆனா அவளுக்கு அதெல்லாம் பார்க்கல. அசோகவனத்துல அவ பார்த்ததெல்லாம் என்னது?
ராமனையே பாக்குறா, இங்கேயும் ராமனை பாக்குறா, அங்கேயும் ராமனை பாக்குறா, எங்க திரும்பினாலும் சரி. விரக்ஷேஜ பஷ்யாமி அப்படின்னு மாரீச்சன் சொன்னான். மாரீச்சனுக்கு பயத்தினால அது வந்தது, கம்சகன்னு சொல்ற மாதிரி வந்தது. ஆனால் விராட்டியோ அந்த அனுராகம் இருக்கு பாருங்க அவளுக்கு, அதனால அப்படி ராமனையே பாக்குறாவோ. இதுதான் பதிவிரதா தர்மம்ன்றது. சுவாமி உதாரிக்கிற எல்லாம் தேசியம் உதாரிக்கிற ஸ்லோகங்கள் தான் எல்லாமே. எல்லாம் பாகவதம், புராணங்கள், இதிகாசங்கள் அவைகள்ல இருந்து வளர்ந்துதான் அது. அது சொல்லச்ச ஒரு உதாரணம் எப்படி பெருமாளர்கிட்ட பக்தி பண்ணணும் அப்படின்றதுக்கு நாரதர் சொல்ற வச்சனம் அது. சதீவ பிரிய பர்த்தாரம் ஜனனீவ ஸ்தனந்தயம் ஆச்சாரியம் சிஷ்யவத் மித்ரம் மித்ரவத் லாடயே ஹரிம் அப்படின்னுட்டு சுவாமி உதாரிக்கிறார். சதீவ பிரியபர்த்தான். ஒரு பதிவிரதா ஸ்திரீ இருந்தான்னா, ஒரு ஸ்திரீ அப்படின்னு இருந்தாலே போரும், அவருடைய பர்த்தா என்னைக்கும் பிரேமாதான் இருப்பார், பிரேமாதான் பாப்பாங்க. அதுவும் பரம பதிவிரதையா இருக்கிறவளுக்கு தன்னுடைய பர்த்தாவை எப்படி கொண்டாடுவார்? சதீவ பிரியபர்த்தான். அந்த மாதிரி ஜனனீவ ஸ்தனந்தயம். ஒரு குழந்தை பிறந்துட்டு அந்த தாயார் அந்த குழந்தைய எப்படி கொண்டாடுவார்? வாத்சல்ய நிர்பரதையா ஜனனீ குமாரன் சன்யேன வர்த்தகதி தஷ்ட பயோதரா அப்படின்னுட்டு ஆண்டாளை பத்தி சாதிக்கிறார் சுவாமி. அதனால தஷ்ட பயோதராபி, குழந்தைக்கு பால் கொடுக்குச்சு அந்த குழந்தை வெடுக்கணும் கடிச்சிடும், வலி பிராணம் போற மாதிரி இருக்கும். என்னைய கடிச்சேன்னு அடிப்பாளான்னா எப்படி ஆசையா தடவி விடுவா, குழந்தைய வருடி விடுவா, குழந்தைய எப்படி கொண்டாடுவாவும்? ஜனனீவ ஸ்தனந்தயம். அத மாதிரி ஒரு ஆச்சாரியனை சிஷ்யன் எப்படி பார்த்துப்பான்? ஆச்சாரியம் சிஷ்யவத்து. அத மாதிரி மித்திரன் மித்திரவத்து. நல்ல நண்பன், நல்ல நண்பன் தன்னுடைய நண்பனை எப்படி பார்த்துப்பான்? நாளையே ஹரிம், அந்த ஹரியை பகவானை அத மாதிரி கொண்டாடுங்கோ, அப்படி பாருங்கோ அப்படிங்கிறது சம்விதையில். அதனால இந்த மாதிரி பகவான பார்க்கணும். பகவான பார்க்கறதுக்காக பாகவதால் அத மாதிரி கொண்டாடுங்கோ. அந்த மாதிரி கொண்டாடிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? மனசுல ஆனந்தம் கிடைக்கும். ஒரு பாகவதால கை கூப்புங்கோ, சேவிங்கோ, அவ திருப்பி சேவிக்கட்டும், திருப்பி கை கூப்பிட்டோம். பரஸ்பரம் நித்யாபிவாசித பரஸ்பர நீச்ச பாவை, அடியே நீச்சன் அடியே நீச்சன் சொல்லுங்கோ. அந்த மாதிரி சொல்லிட்டு நைச்சானந்தானம் பண்ணிட்டு இருந்தோம். நமக்கு சுரூபமே அதுதானே. அப்படி இருந்துட்டாக்கா என்ன விரோதம் வரப்போகுது? எல்லாரும் அந்யோன்யமா இருக்குமே. அந்த மாதிரி இருந்துட்டாக்கா அது என்ன ஆகிறது? பரஸ்பர ஹிதைகினாம் பரிசரேஷ மாம்பர்த்தையன் சுவாமி சாதிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவருடைய வாக்கெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? பரிமளமா இருக்கும். அந்த பரிமளம் எப்படிப்பட்ட பரிமளம் அப்படின்னா மல்லிகைப்பூனுடைய பரிமளம். அந்த மல்லிகைப்பூ எப்ப பூத்தது? சாயங்காலத்துல பூத்தது. சாயங்காலத்துல பூத்த மல்லிகைப்பூனுடைய வாசனை எப்படி பரவி இருக்குமோ அந்த மாதிரி பெருமாளையும் பாகவதாலையுமே நினைச்சுண்டு அவளையே கொண்டாடுகிற எங்க வாக்கும் அப்படி பரிமளத்தோடு கூடினது. அந்த பரிமளத்தோடு கூடின வாக்குனால நான் யாச்சாமகேன மகீஸ்வரன், இந்த மாதிரி நீச்சமா இருக்கக்கூடிய ராஜாக்கள் இருக்கா பாருங்க, அவளை நான் யாச்சிக்க மாட்டேன். போனா போட்டுமே, என் உடம்பு போனாலும் எனக்கு கவலை இல்லை. ஜாடராக்னி எவ்வளவு என்ன படிச்சினாலும் எனக்கு கவலை இல்லை. அதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமோ? நிம்மதியா இருப்பேன். எவ்வாறு வேண்டிட்டுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அனந்தாழ்வான் மலையில புஷ்ப கைங்கரியம் பண்ணிந்த, இன்னைக்கு தோட்டம் இருக்கு. புஷ்ப கைங்கரியம் பண்ண சமயத்துல பாம்பு கிடைச்சிட்டு, ஆனால் அவர் கவலையே படல. கவலையே படாம அந்த புஷ்பத்தெல்லாம் எல்லாத்தையும் கிரகிச்சுட்ட எடுத்து திருமணனுக்கு சமர்ப்பிச்சார். திருவேங்கடமுடையானுக்கு. திருவேங்கடமுடையான் கேட்டானா, அழ்வீர் இந்த மாதிரி பாம்பு கடிச்சுட்டு வைத்தியம் பண்ணிக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு நேர இங்க வந்துட்டேரு அப்படின்னுட்டு திருமணம் கேட்டார்.
அதற்கு அனந்தாழ்வான் சாதித்த எனக்கு வீரியம் அதிகமா இருந்ததுன்னாக்கா இங்க கைங்கரியம், பாம்போட வீரியம் அதிகமா இருந்ததுன்னாக்கா அங்க கைங்கரியம். மொத்தத்துல எனக்கு கைங்கரியம் தானே சித்திக்க போறது. அதை பத்தி நான் எதுவும் சிந்தனை பண்ணணும்? என்னுடைய வீரியம், என்னுடைய புண்ணிய பாப ரூப கர்மா அது அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோம், நான் இங்கதானே கைங்கரியம் பண்ணி ஆகணும், இங்கதான் ஜீவிச்சிருக்கணும். விஷம் என்ன ஒண்ணும் பண்ணாது. விஷத்துக்கு வீரியம் அதிகமா இருந்தது அப்படின்னா எனக்கு வீரியம் இல்லை, நான் போகணும்னு இருக்கு, இந்த தேக அவசானத்துல உன் திருவடி அடையணும்னு இருக்கு. அப்போ நான் உங்ககிட்ட அங்க வந்து கைங்கரியம் பண்ணிவிடுவேன். மொத்தத்துல எனக்கு கைங்கரியம் தானே. அத மாதிரி எனக்கு ஜாடராஜ்யம் அதிகமா போறதா? போனா போறது, அது நல்லா எங்கட்டும், கிடைச்சா சாப்பிடுறேன், இல்லைன்னா நான் விட்டுடுறேன், அதுவே போறோம். எனக்கு கிடைக்க போறது எப்படியா இருந்தாலும் எப்படிப்பட்டது? வசந்த மோட்ச சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்துக்கு முன்னாடி இந்த அல்ப சுகங்கள்லாம் எப்படி தெரியுமா? ஸ்வர்தினோன்யே புமர்த்தாகங்கிறது சாராவளியில. மோட்சராஜ்யம் இருக்கே, அதுக்கு முன்னாடி இவைகள்லாம் ரொம்ப சாதாரணம், ரொம்ப சாதாரணமானது. ஆனா போட்டி கூட போட முடியாது. அப்படிப்பட்ட மோட்ச சாம்ராஜ்யம் எனக்கு கிடைக்குமே. அதனால நான் பெருமாளையே பாடுறேன், பகவதாலேயே பாடுறேன். அதனால இன்னும் என்னுடைய பரிமளம், வாக் பரிமளம் நல்லா விகசிக்கட்டும், எல்லா இடத்துலையும் பரவட்டும், இதுவே எனக்கு போரும். இந்த ஆனந்தத்தை காட்ட வேற எதுவும் வேண்டாம். அதனால நான் யாரையுமே யாச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை இப்ப பாருங்க. ஜுவலது ஜலதி க்ரோட கிரீட கிருபீட பவ பிரபா பிரதிபட பட்டு ஜுவாலா மாலா குலோ ஜடரானலஹ திரணமபி வயம் சாயம் சம்புள்ள மல்லி மதல்லிகா பரிமளமுச்ச வாச்சா யாச்சா மஹேன மஹீஸ்வரான். ஜலதி, ஜலதின்னு என்ன அர்த்தம்? சமுத்திரம்னு அர்த்தம். குரோட அப்படின்னா நடுவுலன்னு அர்த்தம். அதாவது சமுத்திரத்தினுடைய நடுவுல கிரீடத்து கிருபீட பவ, அதாவது கிரீடத்து விளையாடிட்டு இருக்குது, அங்க இருக்கிறதுன்னு அர்த்தம். எது? கிருபீட பவ. அந்த வடவாக்னின்னு சொன்ன பாருங்க, அது பாட்டவாக்னி, வடவாமுகாக்னி அப்படின்லாம் சொல்ற அந்த அக்னி, அது பிரபா, அதனுடைய பிரகாசத்துக்கு பிரதிபட. பிரதிபடன்னா எதிர 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 இருக்கிறதுன்னு அர்த்தம். அதான் அதுக்கு தேவையான, அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு, அது சதிருஷமான பட்டு ஜுவாலா. ரொம்ப பட்டுன்னா சாமர்த்தியம் அர்த்தம், சமர்த்தம், விசக்ஷணம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சமமான பாடமும் உடையது. என்னது? ஜுவாலா மாலா. ஜுவாலா, ஜுவாலான்னா பிரகாசம், ஜுவாலை, அந்த சுடர்கள், அதனுடைய மாலா, அந்த ஜுவாலைகள் அதிகமா இருக்கு, அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அது ஆகுல, அது கஷ்டப்படுறது, ஒரு நடுக்கம் மாதிரி, அது மாதிரி வந்துடுறது அதுக்கு. அது எது அது அப்படின்னு? ஜடரானலகா. வாட்டவாக்னிக்கு எவ்வளவு போட்டாலும் போராது, அத மாதிரி ஜடராக்னிக்கு எவ்வளவு இருந்தாலும் போராது. அந்த ஜடரானலம், ஜடராக்னியானது, அது நம்ம சாப்பிட்றதெல்லாம் அதுதான் அனுபவிக்கிறது, அதுதான் நம்ம சரீரத்துல ஜெரிக்க வைக்கிறது எல்லாம். அதனால கேட்டுட்டே இருக்கும், இன்னும் போடு இன்னும் போடு அப்படின்னு சொல்லிட்டு அது ஜுவலத்து இன்னும் நல்லா பிரகாசிக்கட்டும், அல்லது இன்னும் நல்லா அல்லாடட்டும், வேணும் வேணும் வேணும்னு இருக்கட்டும். அது எப்ப ஜொலிக்கும் நமக்கே தெரியும். பசி எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வயிற்ற ஒரு மாதிரி படுத்தும். சுகர் எனக்கெல்லாம் இருக்கு, அதனால கொஞ்சம் படபடப்பு அதிகமாகும், எதையாவது வாயில போட்டுண்டா போறோம்னு இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்படி இருந்துட்டு போட்டவே என்ன வந்துருச்சு, ஏன் தெரியுமா? பயம். நாங்கோ திரணமாபி, ஒரு புள்ள கூட நாங்க கேட்க மாட்டோம், யாசிக்க மாட்டோம். யாசாமன்னா யாசாமிக்கு. ஏன்னா சாயங்காலத்துல சம்புள்ள நல்லா மலம் பூத்து இருக்கிறது, விகசிக்கிறது, மலர்ந்து இருக்கிறது, மல்லி மதல்லிக்கா, ரொம்ப வசந்த
மல்லிகை புஷ்பம். அந்த புஷ்பத்தினுடைய பரிமளமுச்சா வாச்சா, பரிமளமுச்சா வாசனையை விடக்கூடியது, வாசனையை வீசுறது அப்படியே. அந்த மாதிரி அற்புதமான வாசனை அது. அந்த வாக்கு எங்களுடையது. எங்க வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ப்ரொஃபசர் இருந்தார், தெலுங்கு ப்ரொஃபசர், சம்ஸ்கிருதம் அவருக்கு தெரியும். அவர் என்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பார், நான் சொல்லிட்டு இருப்பேன். இந்த ஸ்லோகத்தை சொன்னேன், அந்த 3வது வரையும் 4வது வரையும் ஒரு வாட்டி சொல்லுப்பார் அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், இது திருநமக்கு வயம் சாயம் சம்புள்ள மல்லி மதல்லிக்கா பரிமளமுச்சா வாச்சா அப்படின்னு. உங்க தேசிகனுக்கு, அவர் ஸ்மார்த்தர், உங்க தேசிகனுக்கு என்ன ஒரு ஆத்ம விசுவாசம் பாரு, எவ்வளவு பெருமாள்கிட்ட பக்தி பாரு, என்ன அழகான உதாரணம் போடுறேன். அவருடைய வாக்குக்கு இப்படி ஒரு விசேஷமா, என்ன ஆச்சரியமா இருக்குப்பா, அற்புதமான ஸ்லோகம். இத மாதிரி எப்பேற்பட்ட ஒரு கவியாலும் எழுத முடியாது, ஒரு பெரிய மகா கவியால் தான் எழுத முடியும். என்னவா எழுதிருக்கேப்பா அப்படின்னு அவர் கொண்டாடினார். அதனால அவர் கொண்டாடினதுனால இல்ல, நம்ம தேசிகனுக்கு நமக்கு தெரியாதா? எங்க தாயாரை பத்தி இன்னொருத்தர் என்ன கொண்டாடணுமா? நமக்கே தெரியுமே நம்ம தாயார் எவ்வளவு அவசியம். அதனால இன்னொருத்தர் கொண்டாட வேண்டாம். ஆனால் இதர மதத்தாலும் கொண்டாடக்கூடிய மகாகவி, பரம பாகவதர், பரம பக்தர், பெருமானத்தவருக்கு வேற எதையும் வைக்காத பகவான் தேசிகன். அப்படிப்பட்டவர் சாதிக்க வாச்சா மகீஸ்வரான். இந்த அல்ப அரசர்கள், அல்லது நீ பெரிய ராஜாவே இருக்கட்டுமே, யாச்சா மகி, நாங்க யாச்சிக்கவே மாட்டோம், எங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால அழகா சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை பாருங்க. ஜோலது ஜலதி க்ரோடன் கிரீடத் கிருபீட பவ பிரபா பிரதிபட பட்டு ஜ்வாலா மாலா குலோ ஜடராணல திரணமபி வயம் சாயம் சம்புள்ள மல்லி மதல்லிகா பரிமளமுச்சா வாச்சா யாச்சா மஹேன மஹீஸ்வரா. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.